தரங்கம்பாடி என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா அன்னை தெரசா ஸ்கூல். அப்படியே போனோம்னா தரங்கம்பாடியில் இருக்கிற மிக சிறந்த ஒரு விஷயம்னா அங்கே உள்ள பில்டிங் எல்லாமே வந்துட்டு அந்த பழைய காலத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். அந்த பில்டிங்காக இருக்கட்டும், அதுக்கு கொடுத்துருக்க கலராக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்துட்டு அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா மட்டும் அப்படியே க்ளீனாக இருக்கும். பீச்சுக்கு போகிற வரைக்கும் இங்கே அதிகமான ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கான காரணமே அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பழமை மாறாமல் பார்க்கவே அப்படியே ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு ஒரு குளிர்ச்சியான ஒரு விஷயமா, ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கும். பாருங்கள், அந்த மாதா கோயிலாக இருக்கட்டும், அப்புறம் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே ஒரு க்ளீனாக இருக்கும். புதுசாக 2026 என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எந்த மாற்றமும் இல்லை, பார்த்தாப்போலே தான் இருக்குது. நான் போன அன்னைக்கு கூட்டம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஏன்னா நான் ஒர்க்கிங் டேஸில் போயிருந்தேன். அப்படியே உள்ளே போனோம்னா கோட்டை மட்டும் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கவர்னர் மாளிகை. இங்கே வந்திருக்கிற பல பேர்த்துக்கு தெரியும், எப்போவுமே அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே அந்த பழமை மாறாமல் அந்த பழமையை வந்துட்டு அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. தெரியுது இல்லையா? இப்போ வந்துட்டு அந்த கோட்டை வாசலில் வந்துட்டு கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு சில ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து அங்கே உள்ள ஒரு ஹோட்டல். இங்கே வந்துட்டு நிறையா மூவிலாம் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அது அங்கே உள்ள உங்களுக்கு பார்த்தா தெரியும், சாரங்கள் கட்டியிருக்கு. அங்கே கோட்டையில் வந்துட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க, பார்த்தாப்புலே தான் இருக்குது. அந்த பார்த்தீங்களா, சாரங்கள் கட்டியிருக்கு. கோட்டையில் பெருசாக பெயிண்டிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவுட்டர்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரில. மற்றபடி நம்ம என்ன பார்த்தோமோ அப்படி தான் இருக்குது. நான் போனோன்னே சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. ஒரு சில பேர் மட்டும் கடலில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம தரங்கம்பாடி பீச்சுக்கு போனாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கோட்டை, அதை சுற்றி இருக்கிற இடம், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு வெளியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு அந்த நீங்கள் இந்த சரவணை இருக்க பை மெயின் அந்த படத்தில் இந்த இடத்துல பார்த்துருக்கலாம், அந்த பில்டிங்லாம் பார்த்துருக்கலாம். அதையும் தாண்டி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துலாம் காட்டுறேன். இதெல்லாம் வந்து தரங்கம்பாடியில் இன்னொரு பக்கம், தரங்கம்பாடி பீச்சை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு கிராமங்களில் அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்க முடியும். இது தாங்க தரங்கம்பாடியின் மீன்பிடி துறைமுகம். அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே கப்பல்கள் கட்டுமிடம் இருக்கும். அங்கே வேலைகள் ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்தாண்ட பக்கம் தான் வந்துட்டு மீன்பிடி துறைமுகம். மீன்கள் அங்கே கப்பல்லேருந்து இறக்கிக்கிட்டு இருப்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். எப்போதுமே ஒரு 5-6 கப்பல்கள் இங்கே கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆட்கள் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்போவுமே நம்மலாம் பீச்சுக்கு வந்துட்டு பீச்சை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இந்த பக்கம் வந்தால் தான் அங்கே என்னென்ன வேலைகள் நடக்குது, தரங்கம்பாடியோடைய இன்னொரு முகம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா, வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் தரங்கம்பாடி வந்தீங்க அப்படின்னா பீச்சோட மட்டும் நிப்பாட்டிடாமல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக பார்க்க முடியும். இது வந்துட்டு இப்போ கட்டப்பட்ட ஒரு மீன்பிடி துறைமுகம். இது செயல்பாட்டில் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, இங்கே மீன்கள் வந்துட்டு இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே லான்ச்லேருந்து மீனெல்லாம் பாக்ஸில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான இடங்க. இங்கேருந்து தான் அதர் ஸ்டேட், கேரளா, கர்நாடகா போன்ற இடங்களுக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 5 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இங்கேருந்து தான் மீன் வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் விற்பனை பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க தரங்கம்பாடி. எப்போதும் நீங்கள் தரங்கம்பாடி வந்தாலுமே ஜஸ்ட் அந்த கோட்டையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விஷயங்கள் மட்டும் பார்க்காம இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய ஒரு அனுபவங்களை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும், பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.